வெல்கம் டு கல்வி நம் கையில் எண்ணும் எழுத்தும் 4th and 5th அக்டோபர் 3rd வீக் உரிய லெசன் பிளான். மேக்ஸ் தலைப்பு அமைப்புகள். இந்த வாரம் டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 4th 19 ல இருந்து 22, 5th 17 to 25. இதுல டே 1 பார்க்க போறோம். ஸோ டே 1ல செயல்பாடு 1, 4ஆம் வகுப்புக்கு வடிவங்களில் அமைப்புகள். டெக்ஸ்ட் புக்ல டிஹெச்பில 21 to 23 இருக்கு. 5ஆம் வகுப்புக்கு கோணங்களில் அமைப்புகள் டிஹெச்பில 23, 24 பக்கத்துல இருக்கு. இதோட எல்ஓ வடிவங்களில் தொடர் அமைப்புகளை புரிந்து நீட்டித்து நிறைவு செய்வர் 4ஆம் வகுப்பு. 5ஆம் வகுப்பு கடிகார முள் ஏற்படுத்தும் சுழல் அமைப்பினால் உருவாகும் கோணங்களை வகைப்படுத்துவர். இதுதான் டே 1க்குரிய எல்ஓ. தென் டிஎல்எம். டிஎல்எம் 4th ஸ்டாண்டர்டுக்கு அந்த கை அமைப்பு அனெக்சர்ல கொடுத்திருப்பாங்க. சோ கையை நீட்டி மடக்கி 2 விரல் நீட்டி அந்த மாதிரி பீச்சர்ஸ் இருக்கும். அதை கட் பண்ணி ஒட்டிக்கணும். தென் இது மாதிரி கடிகாரம் வெள்ளைத்தாள் எடுத்துக்கணும். தென் ஒர்க் புக் எக்ஸசைஸ் அரும்பு மொட்டு மலர் வகுப்பு நிலை. டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் டே 2ல வச்சுக்கலான்ட்டு நான் டே 1ல கொடுக்கல. தென் டே 2. ஸோ மொத்தமே இந்த பாடத்துல 2 செயல்பாடு தான் இருக்கு. அதனால அதை பிரீஃபா ஒரு வாரம் பாத்துடலான்னு சொல்லிட்டு தான் 2வது நாளும் செயல்பாடு 1 கொடுத்திருக்கேன். ஸோ அதனால 2வது நாளுக்குரிய எல்ஓவும் அதே தான் வரும். ஸோ 2வது நாள் நம்ம டெக்ஸ்ட் புக்ல 4ஆவதுக்கு பேஜ் நம்பர் 21 and 22, 5ஆவதுக்கு 23rd. ஸோ இந்த பேஜ் நம்பர்ல இருக்க எக்ஸசைஸ் நம்ம செய்ய வச்சிடலாம். தென் நாள் 3, 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு செயல்பாடு 2. 4ஆம் வகுப்புக்கு எண் தொடர் அமைப்புகள் செயல்பாடு. 5ஆம் வகுப்புக்கு சொற்களில் அமைப்புகள். ஸோ பேஜ் நம்பர் நோட் பண்ணிருக்கோம். தென் அதுக்குரிய எல்ஓ பார்த்தோம் அப்படின்னா எண்கள்ல தொடர் அமைப்பை புரிந்து நீட்டித்து நிறைவு செய்யறது தான் 4ஆம் வகுப்போட எல்ஓ. 5ஆம் வகுப்புக்கு சொற்களின் தொகுப்பில் உள்ள அமைப்புகளை கண்டறிதல். அடுத்து டிஎல்எம். ஸோ டிஎல்எம் ஒற்றை எண், இரட்டை எண், 3 மடங்குகள் எழுதப்பட்ட அட்டைகள். அடுத்து எண் அட்டைகள் 3 தொகுப்பு. 1ல இருந்து 100 வரை எழுதுன ஒரு அட்டையில 1ல இருந்து 100 வரை நம்பர்ஸ் இருக்கும். அது மாதிரி 3 தொகுப்பு வச்சிருக்கணும், 3 அட்டை வச்சிருக்கணும். 5ஆம் வகுப்புக்கு சொற்களின் தொகுப்புகள். இது பின் இணைப்புல இருக்கு, நம்ம எடுத்துக்கலாம். தென் எக்ஸசைஸ். ஸோ ஒரு இதுலயும் ஒரு எக்ஸசைஸ். டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் அடுத்த நாள் கொடுத்துக்கலான்ட்டு நான் கொடுக்கல. நான்காவது நாள் அதே செயல்பாடு 2. ஸோ 2 கிளாஸ்க்குரியது. ஏற்கனவே 3ஆம் நாள் பார்த்த அதே செயல்பாடு தான் 4ஆம் நாளும் நம்ம பார்க்க போறோம். அதனால எல்ஓவும் அதே தான் இருக்கும். ஸோ நாள் செஞ்ச அந்த ஆக்டிவிட்டியோட ரிமைனிங் எக்ஸசைஸ் இன்னைக்கு நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ ஒர்க் புக்ல வகுப்பு நிலையில 2.9 மட்டும். அடுத்து டெக்ஸ்ட் புக்ல 4ஆம் வகுப்புக்கு 22, 5ஆம் வகுப்புல 24, 25ஆம் பக்கம். தென் எஃப்ஏஏ செயல்பாடு 1ல இந்த எக்ஸசைஸ். ஸோ இது அரும்புக்குரியது, இது மொட்டுக்குரியது, இது மலர். வகுப்பு நிலையில இந்த 2.4, 2.9. அதே மாதிரி 5ஆம் வகுப்புக்கு 2.1, 2.2, 2.3. வகுப்பு நிலைக்கு 2.9. தென் குறைதீர் கற்றல். ஸோ குறைதீர் கற்றல்ல எண்களோட தொடர் அமைப்பு 4ஆம் வகுப்புக்கு. 5ஆம் வகுப்புக்கு கோணங்களின் வகைகள். சோ இது சார்ந்து கணக்குகள் தந்து பயிற்சி அளித்தல் சொல்லியிருக்கேன். ஏன்னா இதுதான் அடுத்தடுத்த கிளாஸ்க்கு அவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். சோ இதுல நம்ம பிராக்டிஸ் கொடுத்தோம்னா நல்லா இருக்கும்.
ஸோ இதோட மேக்ஸ் முடியுது. அடுத்து சயின்ஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.